இப்போ நம்ம இங்கேருந்து கப்பல்லேருந்து இப்போ அங்கே போக கிளம்பிட்டோம். இப்போ சின்ன போட்டில் ஒன்று ஏறி அங்கே ஒரு முறையும் நம்ம வந்து டேப் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். அப்போ தான் அவங்களுக்கு கணக்கு தெரியும். ஸோ சின்ன போட்டில் ஏறி அது மூலமாக ஏன்னா பெரிய போட்டு வந்து அங்கே டாக் பண்ண முடியாது அந்த இடத்துல எங்கேயும். இப்போ இந்த கழுதை மேலே ஏறி தான் இப்போ மேலே போக போகிறோம். எப்போவுமே அந்த கேபிள் கார் அங்கே இருக்குது பாருங்களேன், அதில் தான் போவோம். அது வந்து பட் இதில் போகிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கழுதைங்கள்லாம் ரெடியாக நிற்குது. நமக்கான கழுதை எதுன்னு தெரியல, பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு இத்து போன கழுதை தான் கொடுப்பானுங்க. ஓகே, இப்போ நம்ம ஐயோ தாளா ஓடுது. इधर देख लो ना, நடக்குது. ஒரு அழகான ஒரு தீவுங்க இது சாந்தோரினி. எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனசளவில் ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் ஒரு 4 முறை வந்திருக்கேன், 4-5 முறை வந்திருக்கேன். பட் இந்த முறை வந்து கழுதையில் தான் டாங்கி ரைட், கோவேரி கழுதையில் போனோன்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரும்போது நான் இந்த கேபிள் காரில் வந்தேன். இதை பாருங்கள், அந்த கேபிள் காரில் போகிறாங்க இல்லையா, அது ரொம்ப குயிக்காக வந்துடும், டக்குன்னு மேலே ஏறி போயின்னே இருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த முறை இந்த ரைடு சூஸ் பண்ணேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். Enjoying the ride? Yes. Like as always. ஆனால் வியூ பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம கைடு வந்து வந்த உடனே அவர் இறக்கி விட்டாருன்னா நம்ம இறங்கிட வேண்டியது தான். தலைவா வாங்க. ஓகே, கிரீஸில் வந்து ஒரு காஃபி குடிக்கலாம். இந்த ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் இருக்கு, வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார் வந்து ஒரு கப்பல் இருக்கிற இடத்துல அப்படியே வந்து காஃபி குடிக்கலான்னு வந்தேன். கூல் யா? எஸ், great. Let me have a coffee. Yeah, I just want to get double shot espresso with little hot milk. Macchiato. with a little Hot milk. Yeah. Okay, one. Yeah, one. And யூரோப்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் வந்து இது கிரீஸ்லேயே இன்னும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐலாண்டு பார்த்திங்கன்னா அது வந்து சாந்தோரினி தாங்க. இதோட வியூக்காகவே இங்கே வந்து ரொம்ப ஜனங்க டூரிஸ்ட் ஃபுல்லாக வந்து குவிஞ்சிட்ருப்பாங்க. அதுவும் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்செட்டு தான். ஈவினிங் வந்து வெயிட் பண்ணி அந்த சன்செட்டை பார்க்கறதுக்காகவே எனக்கு நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் சன்செட் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பில்டிங்கும் ஒயிட் கலரில் தெரியும், எல்லா ஆலிவேஸ், எல்லா வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒயிட் கலர்லேயே தெரியும். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு தனி டீமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எனி டைம் ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து வாங்க நம்ம பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளோ வேகமாக போய் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிப்போம், அவ்வளோக்குள்ள சுற்றி பார்த்துடணுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம காலை வச்சிடணும். அப்படியே ஓடி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான். இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் நீங்கள் டோம், அதுதான் அந்த டோமுக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே அந்த சி வியூ, அது அந்த மொத்த அந்த சிட்டியோட வியூவும் அப்படியே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா ஐலாண்டோட மொத்த நீளமே 18 கிலோமீட்டர் தான், அகலம் வந்து 12 கிலோமீட்டர் தான். வியூ இப்போ கிடைக்குது. ஜனங்க மொத்த பேர் கப்பலை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. டைம் வேறு ஆயிடுச்சு, நம்மளுக்கு டைம் இல்லை. அங்கே கீழே போயிட்டு கீழே இருந்து அங்கே சின்ன போட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த சின்ன போட்டில் ஏறி அந்த பெரிய ஷிப்புக்கு போகணும். ஐயோ எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், படிக்கட்டில் இறங்கி ஓடணும்.